ஆக்சுவலாக நான் 2 பேர் செல்லமே இல்லை. எங்கள் அப்பா ஆர்மி. ஸோ அப்பா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கே வருவார். ஸோ அதனால அவர் தான் அப்பான்னு புரிஞ்சிக்கவே எனக்கு டைம் எடுக்கும். ரொம்ப சின்னதாக கூட எனக்கு தெரியாது. அப்பா பேசி நம்ம ஞாபகம் இருக்காது. தெரியாது வந்தால் வீட்டில் போய் ஒழிஞ்சுப்பா, ஐயோ யாரோ அங்கிள் வந்திருக்காங்க வீட்டில் அப்படின்னு. அப்புறமா அவர் தான் அப்பா அப்படின்னு ஒரு 2-3 டேஸ் பழக ஆரம்பிப்போம். நல்லா பேச ஆரம்பிப்போம். 3 டேஸில் கிளம்பி போயிடுவார். ஸோ அதனால அப்பா செல்லம்லாம் கிடையாது. மேபி அவர் இங்கே இருந்திருந்தா செல்லமாக இருந்திருப்பாங்க கண்டிப்பா. ஆமா நீங்க ஹஸ்பண்ட் செல்லம். கேமரா உங்களுக்கு பேன் பண்ணுங்க. சார் எவ்வளவு நடந்தாலும் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் காட்டவே மாட்டாரு. ஒரே மாதிரி அப்ப ரொம்ப வாட்ச் பண்ணிருக்கா உங்கள. அதே மாதிரி தான் இருக்கும் பேசு. சார் மேம் உங்களுக்கு தெரியும் மேம், இந்த எங்களுக்கு தெரியாதுல்ல, பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்காரு. ஆக்சுவலா அம்மா அப்பா செல்லத்தோட ஹஸ்பண்ட் செல்லமா இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம லைஃப்ல. அது எல்லாருக்கும் கிடைக்காது. பட் கிடைச்சவங்க ரொம்ப பிளெஸ்ட். சீரியஸா கடல்லே இல்லையாங்க, எப்படியே கிடைக்கும். யாராவது ஒருத்தருக்கு கிடைக்குதோ அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு. நிவின் விஜய் 2 பேர். என்னை இப்போ 3வது பேர் கூட நடிக்க சொன்னாலும் நான் நடிப்பேன். நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபேவரட்லாம் இல்லை. அப்பப்போ யார் வராங்களோ நம்ம திடீர்னு சொல்ல முடியாது. ஒரு ஹீரோக்கு இன்னொரு ஹீரோயின் எத்தனை வந்துட்டாங்கன்னா பாத்தீங்களா. உங்களுக்கு யாரை பிடிச்சிருந்தது? ஸ்கிரீன்ல பார்க்கறவங்களுக்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கா அழகா இருக்கு. தேங்க்யூ. டைரக்டர் கிட்ட சொல்லுங்க. நேச்சுரலா இருக்கீங்க, அப்படியே நேச்சுரலா நடிக்கிறீங்க, அப்படியே ஆர்டிஃபிஷியலா தெரியல. நேச்சுரல் இல்லை. எங்க மற்ற சீரியல் பற்றி தெரியல. எங்கள் சீரியல் வந்து அப்படிதான். அழுதா ஒரிஜினலாக அழுகணும். இந்த கிளிசரின் போட்டு அழுதாலாம் அழுதுட்டுவார். பாட்டு போட்டு அழ வச்சு அதுக்கப்புறம் தான் ஷார்ட் எடுப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் மேக்கப் மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போதைக்கு இதுதான் வந்து நல்ல பிசினஸ். சோ அதனால நான் சூஸ் பண்ணேன். பிராக்டிகலா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் சீக்கிரமா. அது கஷ்டம். அப்படி நடக்காது. பட் நீங்க ஒரு பார் செட் பண்ணிட்டீங்கன்னா தென் அதுக்கப்புறமா யூ கேன் earn நல்லா. அந்த பார் செட் பண்றதுக்குள்ள நிறைய அடி வாங்கணும். அடி வாங்கினதுக்கு வரைக்கும் நம்ம பேஷன்ஸா கன்சிஸ்டண்டா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும்ல. அதுதான் வந்து ஐ திங்க் நாட் ஜஸ்ட் மேக்கப், எல்லா ஃபீல்டுலையுமே வந்து அது கஷ்டம். நம்மளுக்கு 2000 கொடுத்தாலும் நம்ம போய் வேலை செய்வோம் பார்த்தீங்களா. அப்புறமா ஒரு நாள் வரும் நம்மளுக்கு 2 lakhs கொடுப்பாங்க. அப்போ அப்படியே தெய்வமே அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம பிஸியா போயிடும். அதுதான். அப்படி உங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து உங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கெரியர்னு செட் பண்ணி கொடுக்குறது நாள் இட் வில் ஹேப்பன். இவென்ச்சுவலி இட் ஹேப்பன்ஸ். அந்த இடத்துல இருந்து வருவீங்க. யாரெல்லாம் இங்க எத்தனை பேர் அந்த அளவுக்கு சீரியஸான தாட்ஸோட வந்திருக்கீங்கன்னு தெரியல. பட் இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் இட் கண்டிப்பா அது வரும். அந்த டே சீக்கிரமாவே வரும். அது எனக்கு நடந்திருக்கு. அதனால நான் சொல்றேன். மேம் நீங்க சீரியல்ல வந்து நல்லா போல்டா வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சூப்பராக ஃபேஸ் பண்றீங்க. ஸோ அதை பார்க்கும்போது பெண்கள் வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நல்லா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நாங்கள் கற்றுக்குறோம் மேம். அது நல்ல இதுவாக இருக்கு எங்களுக்கு அந்த கேரக்டர். தேங்க்யூ. டைரக்டர் கிட்ட சொல்கிறேன். அது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆக்சுவலாக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேடிஸ்னால் அப்படி தான் இருக்கணும்னு சொல்வார். என்னன்னாலும் நிற்பேன்டா, தனியாக கூட போய் அழுவேன். ஆனால் நான் என்னன்னாலும் நிற்பேன், எந்த ஆனாலும் பார்த்துப்பேன். யார் இருந்தாலும் பேசணும், எதுக்குமே பயப்படக்கூடாது. முடியாது நோ சொல்கிறது வந்து விமென்க்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. இட்ஸ் அ வெரி பிக் பார்ட். நாட் ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்றதுக்காக சொல்ல, பர்சனல் லைஃப்லேயே சொல்கிறேன். யூ டோன்ட் லைக் சம்திங், ரொம்ப கான்ஃபிடென்ட், நோ ஐ டோன்ட் வாண்ட் இட், அவ்வளோதான்.
அது சொல்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் தேவைப்படுவது. நம்ம மேலே நம்மளுக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது வரும். நோ இஸ் பிக் வேர்ட் ஃபார் அ உமன். அது எங்கள் சார் சொல்லுவார். அதனாலே காவேரி எப்போ சீரியலாக இருந்தாலும் முடியாது, இல்லை, வேணாம், இதுதான் வரும். நிறைய வாயில் அந்த வார்த்தைகள் தான் வரும். விஜய் கூட தான் நடிக்கணும் அவர் வந்து அப்போ குஷி நடிச்சிருந்தாரு. ஐ திங்க் அவரும் அப்போ பேபியாக தான் இருந்திருப்பாரு அந்த டைமில். வந்து தளபதி விஜய் நான் நடிக்க வரதுக்குள்ள அவர் அதனால நம்மளுக்கு கிடைச்ச விஜய் ரஜினி Day 5 ஐயோ ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க போங்க போங்க போட்டோ எடுக்கலாம். போங்க. யார் ஃபர்ஸ்ட் போறோம்? ஒவ்வொருத்தரா போங்க, ஒவ்வொரு ரோவா போங்க. ஓகே நீங்க போட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஆர்டிஸ்ட் யாரு? ஏங்க நான் வந்து என்ன சொன்னேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டனா, எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, இன்னைக்கு செலிபிரிட்டி வராங்கன்னு சொன்னேன். இவ இப்படி வந்து நிற்கிறான் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஓ ஓகே ஓகே ஓகே.